ஹாய் மச்சீஸ், நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 10 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோ எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் டே 10 பாருங்க. அப்போதான் நான் எப்படி earn பண்ணியிருக்கேன், எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். இன்னொன்று ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, நம்ம டே 10 எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், நம்ம ஆட்டோ எடுத்துன்னு கேஸ் பங்க்கு போய் ஃபஸ்ட்டு ஒரு 5-10 கேஸ் போட்டுன்னு நெக்ஸ்ட் கரெக்டாக பிக்கப் பண்ணிச்சா. சரி, அவங்கள பிக்கப் பண்ணலான்னு போயின்னு இருக்கேன். அங்கிள் குழந்தைய ட்ராப் பண்ணணும் ஸ்கூலில் அப்படின்னாங்களா. சரி, அப்படி போகிற வேலை தான் இருக்குன்னு அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம பேசஞ்சரை பிக்கப் பண்ணின்னு இவங்களை சிவாஜி நகரில் ட்ராப் பண்ணலான்னு போயின்னு இருக்கேன். டிராஃபிக்கில் மாட்டிக்கின்னு அப்புறம் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து மலேஸ்புரம்க்கு ஒரு ட்ராப் இருந்துச்சா. அவங்கள கூட்டின்னு வந்து இங்கே விட்டுட்டு நம்ம அண்ணாவை பிக்கப் பண்ணின்னு போயின்னு இருக்கேன். டக்குன்னு போலீஸ் எல்லாம் பேரிகேட் போட்டுருக்காங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டேன், எதுக்கு ரோடெல்லாம் பிளாக் பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்ட்டு. சிஎம் வந்துன்னு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களா. ஓகே, நம்ம கர்நாடகா சிஎம் டிகே சிவராஜ்குமாரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வேலைக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு கடைசியில் வந்தாங்க. அப்புறம் எனக்கு தோணுச்சு, தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா நம்ம தளபதி ஆறாமல் ஒரு வழியில் போய்க்கின்னு நம்மளுக்கும் போகிறதுக்கு வழி விட்டுன்னு எப்படி இருக்காரு. இங்கே இருக்காங்க பாருங்கள், அவங்க போகிறதுக்கு ரோடெல்லாம் பிளாக் பண்ணின்னு. அப்புறம் நம்ம ஆண்டியை ட்ராப் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு வீட்டுக்கு வந்துட்டேன். சாப்பிட்டு பியூட்டிக்கு போகலாம் வந்தா மழை வந்து அப்புறம் ஆட்டோ எடுத்துன்னு கேஸ் பங்க் வந்து மழை நின்றுச்சு. அப்புறம் 210 கேஸ் போட்டுன்னு கரெக்டாக ஒரு பிக்கப்பு நம்ம சிஸ்டரை கூட்டின்னு போய் கலாச்சிப்பாளையில் ட்ராப் பண்ணான்னு போயின்னு இருக்கேன் டிராஃபிக்கு. அப்புறம் நம்ம அண்ணாவை மெஜிஸ்டில் ட்ராப் பண்ண மாதிரி இருந்துச்சா. போயின்னு இருக்க ட்ராப் பண்ணிட்டு கேஸ் வர கம்மியாகிட்டு இருந்துச்சா. அதுக்கப்புறம் கேஸ் பங்க்கில் போய் கேஸ் போட்டேன்னு. ஹாய் மச்சீஸ், ரொம்ப நாள் விட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என் டார்லிங் கூட வெளியே வந்திருக்கேன். எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? என் வண்டி லாஸ்ட்டாக லாங் ட்ரிப் போயிட்டு வந்து நிற்க வச்சு நீட்டாக இருக்குன்னு இருக்கேனே. சரி வாங்க என் வண்டியில் ரோட் போகலாம். ஸ்பீடாக வண்டி ஓட்டுறது டேனியாக. ஓகே மச்சி, நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 10 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2550 rupees earn பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஓலா யூஸ் பண்ணி எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1960 rupees earn பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம டே 1லேருந்து டே 10 வரைக்கும் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18,600 rupees earn பண்ணியிருக்கோம். இதில் நம்மளுக்கு இப்போ இந்த 10 நாள் நம்மளுக்கு இந்த எல்பிஜி கேஸ் எல்லாம் போட்டு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ நம்ம அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6,600 rupees நம்ம கேஸே போட்டிருக்கோம் இந்த 10 daysல. நம்ம ஏன்னா எல்பிஜி ரேட் வேறு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கா. ஜாஸ்தி ஆகிருந்தால நம்ம 6,600 ரூபாய் வரைக்கும் கேஸ் போட்டிருக்கோம். ஸோ நம்ம அது இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா 18,600 மைனஸ் 6,600 போட்டிங்கன்னா நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? 12,000 ரூபாய். நம்ம ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு 10 நாளைக்கு சேர்த்து நம்ம வெறும் 12,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம். எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போய் ஒருத்தனே ஆட்டோ ஓட்டின்னு வீடியோ பண்ணின்னு அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணின்னு இன்னும் 10,000க்கு நெக்ஸ்ட் வேற எல்லாம் பண்ணும். அதெல்லாம் பண்ணின்னு இவ்வளோ 12,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். ஓகே மச்சி, நம்ம 0ல ஸ்டார்ட் பண்ணி 10 நாளைக்கு நம்ம எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போய் 12,000 ரூபாய் earn பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இன்னும் 10 daysக்கு நம்ம அந்த 12,000 ரூபாய் மேலே earn பண்ணிருக்குமா இல்லை 12,000 ரூபாய் கீழே earn பண்ணிருக்குமா சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்புறம் என்னால் இந்த ஒரு வருஷத்துக்கு 1 கோடி சம்பாதிக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே, வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.